வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் விளக்கமறியல் நீடிப்பு. டெங்கு ஒழிப்புக்காக அனைத்து துப்புரவு நடவடிக்கைகளும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். காணாமற் போனோரின் உறவினர்களால் வவுனியாவில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. காணாமல் போன தங்களின் உறவினர்கள் தொடர்பில் இறுதியான முடிவை அறிவிக்குமாறும் அரசியல் கைதிகளாக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. A9 வீதியில் உள்ள வவுனியா பிரதான தபாலகம் முன்பாக காணாமல் போனோரது உறவினர்கள் நேற்று முதல் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் தேங்காய் உடைத்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் தங்களின் போராட்டத்தை நேற்று ஆரம்பித்தனர். தேடி பிடிக்க வேணும். எந்த ஜனாதிபதியா இருந்தது, எந்த கூட்டமைப்பா இருந்து, இந்த எல்லா மக்களுக்கும் பெற்றோர் இல்ல, பிள்ளைகள் இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்ல, உறவினர் இல்ல, உற்றார் இல்ல, அத்தனை பேருக்கு ஒரு முடிவு வர வேண்டும் தான் இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும். நேற்று மாலை தான் இந்த செய்தி அறிஞ்சு வந்தது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் லங்கா ஜயரத்ன முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விமல் வீரவன்சவின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களை முறையின்றி பயன்படுத்திய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு விமல் வீரவன்ச உள்ளிட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதுவரை கிடைத்துள்ள சாட்சியங்களின் பிரகாரம் சந்தேக நபர்கள் 2 மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதவான் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்து அவர்களின் விளக்கமறியலையும் நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் கீழ் இருந்த 3 வாகனங்களை பிரதி அமைச்சர் லசந்த அழகியவண்ணவுக்கு வழங்கியிருந்ததாக இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதற்கமைய இந்த வாகனங்கள் உரிய விதிமுறைகளுக்கு அமைவாக வழங்கப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு முழுமையான அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினருக்கு உத்தரவிட்டார். இது தவிர சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற அறைக்குள் இருந்த ஒருவர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அவரை கைது செய்யுமாறும் நீதிவான் கட்டளை பிறப்பித்தார். டெங்கு ஒழிப்புக்காக அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் துப்புரவு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சு மட்டத்திலான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டார். இதேவேளை சகல நிறுவனங்களையும் சோதனையிடும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் சுமார் 3500 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளதாக தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் வைத்திய நிபுணர் ஹசித திசேரா குறிப்பிட்டார். எதிர்வரும் சில மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் அபாயம் நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிலவக்கூடிய தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வருடத்தின் இந்த காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 9 பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் 3000 பேர் வருடத்தின் முதல் 3 வாரங்களில் பதிவாகியதாகவும் வைத்திய நிபுணர் ஹசித திசேரா தெரிவித்தார். மேல் மாகாணத்தின் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் காலி, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை, யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும் தொற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவின் வைத்திய நிபுணர் மேலும் குறிப்பிட்டார். இன்று நாட்டில் இடம்பெற்ற விபத்துகளின் தொகுப்பு அடுத்து.
குர்நாகல் குளியாப்பட்டிய பிரதான வீதியில் பல்லிக்கிதர பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 காயமடைந்துள்ளனர். பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி பஸ் தரிப்பிடம் மதில் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பாடசாலை மாணவர்கள் 4 உட்பட பஸ்ஸின் சாரதி காயமடைந்த நிலையில் குர்நாகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துருக்கிரிய பகுதியில் தனியார் பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாலபியிலிருந்து கடுபல நோக்கி பயணித்த தனியார் பஸ் வீதி ஒழுங்கு விதியை மீறி பயணித்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் கடுபல கொரத்துட்ட பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவாயு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். கேப் வாகனம் ஒன்றுடன் வேன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலகிதர அக்கரவத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அவர்களில் 15 பேர் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பஸ் வீதியின் ஓரத்தில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. முச்சக்கர வண்டிகளின் வாடகை கட்டணங்களுக்கான மானியை புதிய நிர்ணயங்களுக்கு அமைவாக தயாரிப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மானி பொருத்தப்பட்டுள்ள முச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையிலும் மானிக்கான செலவினத்தை குறைப்பதற்காகவும் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் சிசிர கோதாகுட தெரிவித்தார். இதன் பொருட்டு முச்சக்கர வண்டி சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய கட்டண நிர்ணயங்களுக்கு ஏற்றவாறு நிலவும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறையில் உள்ள முச்சக்கர வண்டி ஒழுங்கு விதிகளை நேர்த்தியாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக டாக்டர் சிசிர கோதாகுட கூறினார். யட்டியாந்தோட்டை மேப்பிட்டிய தோட்டத்திற்கு செல்லும் வீதி பல வருடங்களாக சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. மீபிட்டியவிலிருந்து யட்டியாந்தோட்டை நகரத்துக்கு செல்வதற்கு இந்த ஒரு வீதி மட்டுமே காணப்படுகின்றதாகவும் அந்த வீதியும் பல வருடங்களாக திருத்தப்படாமல் உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். நோயாளிகளை கூட இந்த வீதியினூடாக கொண்டு செல்ல முடியாது என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அட்டியாந்தட்டு மீப்பிடிக்கு ரோட் வந்து பிரதான ரோட்ல அட்டியாந்தட்டு பிரதான ரோட்ல இருந்து இங்க எங்கட எஸ்டேட் வரலையும் ஃபுல்லா உள்ளுக்கு வருது. இந்த ரோட்டை சரியான மாதிரி உடஞ்சி குழியும் குந்தாலமா சரியான மாதிரி ஸ்கூல் பிள்ளைகள் இதுல தான் போகுது வருதுங்க. அதே மாதிரி ஒரு நோயாளிக பபா கடைக்கு இருக்கிறவங்க சரியான கஷ்டம், வயசாளிங்க யாருக்குமே நடந்து போக இயலாத தத்தைக்கு வந்துருச்சு. அப்ப அரசியல்வாதிகளும் ஒவ்வொருத்தையுமே வராங்க, நாங்க அதை கான்கிரீட் போட்டு தரோம், சிமெண்ட் போட்டு தரோம், அது செய்யறோன்றாங்க. கடைசியா ஓட்டு முடிஞ்சதான ஒருத்தரும் இங்க வாரதில்லை. அது வந்து உண்மையில பாதியா இல்ல, இது வந்துட்டு ஒரு தண்ணிக்கான, அதாவது ஓடையை தான் சொல்றது இருக்கு. இதுல வர்றது உண்மையிலேயே மனிதர் தான் வரும். ஆனா மனிதர் வர்றது கூடிய அளவு இந்த பாதை இல்ல. ஏன்னு கேட்டாக்கா இது எனக்கு சொல்றது, இது ஆதி காலத்துல வெள்ளக்காரன் 2000 வருஷத்துக்கு முதல் போட்ட ரோட்டை தான் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்களே, மற்றபடி பூர்ணமா இந்த ரோட்டை செஞ்சாங்க சொல்லி சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு கூட ஒரு எங்களுக்கு எட்டியாந்தில் வரதா திரியில் வரணும், திரியில் வரது சொன்னாங்க 250 ரூபாய் எடுப்பாங்க. 250 ரூபாய் என்ன எடுத்தாங்க, 250 ரூபாய் எடுத்து அங்க வரதுக்கு முதல் வீட்டுக்கு வந்து எங்க சோமலா பேர் காரணம் வந்துட்டு அவ்வளோ பள்ளம் மல் மேடு காடு எல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தங்களை ஏமாற்றி செல்வதாகவும் தேர்தல் முடிவடைந்ததும் தம்மை திரும்பி கூட பார்ப்பதில்லை எனவும் இந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என மீப்பிட்டிய மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.